வணக்கங்க. இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா சர்வீஸ் லைன் தாங்க இழுக்கிறோம். மோஸ்ட்லி நம்ம வீடியோக்கு வர கமெண்ட் என்ன போல தெரியுமா வரும்? எவ்வளோ சார்ஜ் பண்றீங்க? எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க? அப்படின்றத தான் கமெண்ட்லேயே நம்மளுக்கு நெறைய பேர் கேட்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப அதிகமா சார்ஜ் பண்றீங்க. சில பேர் ரொம்ப கம்மியா பண்றீங்க. சில பேர் அமௌண்ட்டயே போடாதீங்க கமெண்ட்ல. உங்களால நாங்களும் பாதிக்கப்படுறோம். அப்படின்ற கமெண்டுமே வரும். மோஸ்ட்லி கஸ்டமருமே நம்ம கேட்கிற அமௌண்ட்ட குடுக்கிறதே கிடையாதுங்க. சில கஸ்டமர்லாம் என்ன கேள்விலாம் கேட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு இவ்வளோ அமௌண்ட் கேட்கிறியே அப்படின்ட்டு. 5 நிமிஷம் வேலையா இருந்தாலும் அதில எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்றது எனக்கு தானங்க தெரியும். அது அவங்களுக்கு சொன்னா புரிய போறது கிடையாதுல்ல. நானுமே வந்து 5 நிமிஷம் வேலைய வந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம் இழுத்து அதுக்கான அமௌண்ட் சேர்த்தே வாங்கலாம். ஆனா, அதுக்கு ஒரு நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லா வேலையிலயுமே ரிஸ்க் இருக்கத்தாங்க செய்யுது. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, என்ன போல வொர்க் பண்ற எலக்ட்ரீஷியனுக்கு தான் தெரியும் எங்க வேலையில எவ்வளோ ரிஸ்க் இருக்கு அப்படின்றது. நான் எல்லா கஸ்டமரையுமே குறை சொல்லல. சில கஸ்டமர்லாம் நம்ம கேட்கறதுக்கு மேலேயே வந்து அமௌண்ட் போட்டு குடுப்பாங்கங்க. ஸோ, என்ன போல வொர்க் பண்ற எல்லா எலக்ட்ரீஷியனுமே எப்படி சார்ஜ் பண்ணுவாங்கன்னா, எங்க வொர்க்ல உள்ள ஹார்ட் வொர்க், அதுக்கான டைமிங், அதுக்கான அனுபவம். இத கணக்கு பண்ணி தாங்க நாங்க அமௌண்டே வாங்குவோம். ஸோ நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வரேங்க. பாய்ங்க.